வணக்கம். இன்று நாம் ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்க போறோம். நம்ம சுற்றி இருக்கும் இந்த பிரம்மாண்டமான சூரிய குடும்பம், அதில ஒவ்வொரு உறுப்பினரும் தனித்துவானது. இந்த வீடியோவில் அந்த அதிசயங்களை நம்மோடு சேர்ந்து ஆராய போறோம். என் பெயர். இன்னைக்கு நம்ம சோலார் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். இந்த சூரிய குடும்பம் எப்படி உருவானது, அதில் உள்ள கிரகங்கள் எப்படி வேறுபடுகின்றன என்பதையும் தெரிந்துள்வோம். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற அதிசயங்களே. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு துணை கிரகமும் விண்கல்லும் தனித்துவமான கதையோடு இருக்கின்றன. முதல்ல எப்பவும் நம்ம மேலே ஒளி வீசிக்கிட்டே இருக்க சூரியன். இதுதான் இந்த குடும்பத்தின் மையம். எல்லா கிரகங்களும் இதை சுற்றி சொல்கின்றன. சூரியன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஒளியும் வெப்பமும் உயிரும் தருது. சூரியன் இல்லா நம்ம பூமி, நம்ம யாரும் இருக்க முடியாது. பூமி முழுக்க இருட்டும் கடும் குளிரும் தான் இருக்கும். சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் பயணிக்குது. ஒவ்வொரு கிரகமும் தனித்துவமான பாதையில சொழுகுது. அது மட்டுமல்ல, ஏகப்பட்ட துணை கிரகங்களும் கோள்கள், விண்கல்லுகள், காமெட்டுகள் எல்லாமே இந்த குடும்பத்தில இருக்குது. இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன. முதல்ல சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் கிரகம். இது சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் அதில் வெப்பம் அதிகம். சூப்பர் ஹாட்டா இருக்கு. அது நாள் முழுக்க வெப்பம்தான். இரவில் மட்டும் கடும் குளிராக மாறும், ஏனென்றால் அதில் வளிமண்டலம் இல்லை. அதுக்கப்புறம் வெனஸ், நம்ம பூமிக்கு சிங்களட் விண் மாதிரி. வெனஸின் மேல் பகுதி முழுக்க மேகங்கள், அதனாலே அதில் வெப்பம் அதிகம். ஆனா அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது வாய்ப்பே கிடையாது. வெனஸில் கடும் வெப்பம், அமில மழை, அதனாலே உயிர் வாழ முடியாது. பூமி தான் நம்ம வீடு. இதுல தான் உயிர் இருக்குது, நீர் இருக்குது, காற்று இருக்குது. அடுத்தது செவ்வாய், அதாவது மார்ஸ். செவ்வாயில் ஒரு காலத்துல நீர் இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இப்ப எல்லாரும் அங்க போய் வாழ முடியுமா என்று ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மார்ஸ் மனிதனின் அடுத்த வீடு ஆக்குமா என ஆராய்ச்சி நடக்குது. பெரிய கிரகங்கள் 2, பிரஸ்பதி மற்றும் சனி. இவை 2 வாயு கிரகங்கள். ஜூபிடர் தான் எல்லா கிரகங்களும் சேர்ந்த அளவுக்கு பெரியது. அதுல பெரிய புயல்கள், ரெட் ஸ்பாட் போன்ற அதிசயங்கள் இருக்கின்றன. அதுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்கான கதிர்கள் இருக்கு. அதனாலே அதில் மனிதன் வாழ முடியாது. சனி அதன் அழகான வலயங்களுக்கு பிரபலமாயிருக்கு. பின்னாடி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இவை குளிர் கிரகங்கள். இவ சூரியனிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளன. இங்க வாழ்க்கை இருக்குமா என்றா ரொம்ப சந்தேகம்தான். இவை மிகவும் குளிரானவை, அதனாலே உயிர் வாழ முடியாது. மறக்காமல் சொல்லேன், நம்ம சூரிய குடும்பம் மட்டும் தான் இல்ல, உலகத்தில் கோடிக்கணக்கான ஸ்டார் சிஸ்டம்ஸும் இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்துவமானது. நம்ம சூரிய குடும்பம் அந்த கேலக்சியில் ஒரு சிறிய புள்ளி மாதிரி தான். நம்ம சூழலை பத்திரமா காப்பாற்றணும். இந்த பிரபஞ்சம் மிக பெரியது. நம்ம வீடு பூமி மட்டும் தான். ஏனென்றா பூமி தான் நம்ம வீட்டு. இதை பாதுகாப்பது நம்ம கடமை. சொல்வதற்கும் கற்பதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சோலார் சிஸ்டத்துல. இது ஒரு தொடக்கம் தான்.